திரு ராமசாமி ஐயப்பன், தேசிய கீதத்தை முன்வைத்து ஒரு சர்ச்சை கடந்த 2 வருஷமா நடந்துட்டு இருக்கு. ஆளுநர் உரை 3 வருஷமா சர்ச்சை ஆயிட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது அரசியல் காரணம் இருக்கா? முதல்வர் சம்பந்தமான ஆளுநர் RN ரவியோட ட்வீட்ல இதுக்கு முந்தின ட்வீட் எல்லாத்துலயுமே ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா நேற்றைய ட்வீட்ல திரு MK ஸ்டாலின். ஸோ தமிழ்நாடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சருக்கு தர வேண்டிய உரிய மரியாதையை ஆளுநர் தர மறுக்கிறாரா? பாரத மக்களுக்கும் தமிழ் மண்ணிற்கும் முதற்கண் வணக்கங்கள். 3 விஷயங்கள். ஒன்று, மரபு சார்ந்த கேள்விகள் பல இருக்கு. மரபு என்பது 1947 91 வரைக்கும் இருந்ததா, இல்லை 91 இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறதா, இல்லை 91 புதிதாக ஆரம்பிச்சது அன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணுமோ அதை இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது மரபா, இல்லை சித்திரை முதல் நாள் இல்லாமல் தை திருநாள் தான் திடீர்னு நம்ம புது வருஷமா கொண்டாடணும் அப்படின்னு 1000 ஆண்டுகளா இல்ல அதற்கும் மேலாக ஒருத்தர் சொல்வதை ஏற்றுக்கொள்வதா, மக்களால் 6 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் சொல்வதை ஏற்றுக்கொள்வதா? இல்ல, மரபை பொறுத்த வரைக்கும் பிரதிநிதிகளுக்கு எந்த ரோலும் கிடையாது. நம்ம கலாச்சாரம் சார்ந்து, தமிழ் மக்கள் சார்ந்து, நம்மளோட உரைகள் சார்ந்து, நம்மளோட லிட்ரேச்சர் சார்ந்து நம்ம காலங்காலமா கொண்டாடிட்டு இருக்கோம்னா மரபு அதுதான். என்ன தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னு 239 பேரும் வந்தாலும் சரி, அவங்களுக்கு 100% ஓட்டு வந்தாலும் சரி, அவர்களால ஒரே ஒரு நீங்க வெளியில இருக்கிற மரபை பேசுறீங்க, சட்டமன்றத்துக்குன்னு ஒரு மரபு இருக்கு. நான் அதான் வெயிட் பண்ணுங்க, நான் எல்லா மரபும் சேர்ந்து தான் சொல்றேன். சட்டம் எந்த மரபை ஏற்றுக்கொள்றதுன்னு பார்க்க வேணும். 1947 இருந்து 1991 வரைக்கும், அப்போ 44 இயர்ஸா இவங்க என்ன பண்ணாங்க? 44 இயர்ஸா இவங்க எதையுமே கொண்டாடல. இன்ஃபேக்ட் 1962 இருந்து இவங்க மெஜாரிட்டி டைம் இவங்க தான் ரூலிங்ல இருந்திருக்காங்க. அப்போ இவங்க எதையும் கொண்டாடல. இது ஒன்று. பாலச்சந்திரன் குறுக்கிட விரும்புறாரு சார், சுருக்கமா. இல்ல, 1991 ஆண்டிலிருந்து 2024 வரைக்கும் நமக்கு மொத்தம் 34 ஆண்டுகள் ஆகுது. இந்த 34 ஆண்டுகள்ல ஃபாலோ பண்ணது மரபு இல்லையா? சரிதான். ஆனா 1991 நேஷனல் ஆந்தம் தேசிய கீதமும் பாடப்படுகிறது, தமிழ் தாய் வாழ்த்தும் பாடப்படுகிறது. பல ஆண்டுகள் பல முறை தொடர்ந்து அது பாடப்பட்டு வருகிறது. அப்போ என்னைக்கு இவங்க மரபை பிரேக் பண்ணாங்க? அப்போ ஆரம்பிச்சுட்டு இவங்க என்னைக்கு வேணா விட்டுறலாம் அப்படின்னா அது மரபா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி ஒன்று. இரண்டாவது விஷயம், அதுக்கு அடுத்தது ஏன் ஆளுநர் முன்னாடியே பாடணும்னு சொல்றாரு? அதுக்கான காரணம் என்ன? ஏன் முன்பாகவே காரணமே தேவையில்லைங்க. நிகழ்வோட இறுதியில பாடுறாங்க, அதை ஏன் முன்னாடி கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு? காரணமே தேவையில்லை. ஏன் முதல்ல பாடக்கூடாது? பாடுனா என்ன தப்பு? என்ன குறைஞ்சு போயிடும்? எதுவும் குறைஞ்சு போகுது. 52 செகண்ட்ஸ் ஆகும். நம்ம அசம்பிளி அவ்வளவு நேரம் பேசுறோம். 52 செகண்ட்ஸ் பேசிட்டா, 52 செகண்ட்ஸ் தேசிய கீதம் பாடிட்டா பிரச்சனை கிடையாது. தமிழ் தாய் வாழ்த்துக்கு முன்னரோ பின்னரோ அன்னைக்கு என்ன அவங்க சரின்னு அவங்க நினைக்கிறாங்களோ அந்த ப்ரொசீஜர் படி இருக்கட்டும். ஆளுநர் முன்னாடி தான் பாடணும், பின்னாடி தான் பாடணும், இல்ல இது தவறு அப்படின்னு சொல்லியிருந்தா அது வேற விஷயம். ஆனா தமிழ் தாய் வாழ்த்து பாடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் 234 பேர் இருக்காங்க. அதுல பாஜக எம்எல்ஏக்கள், இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஸ்டாண்ட்ல தெரியும் நமக்கு. பாஜகவை தவிர்த்து மற்ற கட்சிகள் யாருமே ஆளுநர் சொல்றதை ஏற்றுக்கொள்ளவில்லை, பெரும்பாலும் மறுதளிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பேரவைக்குள் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களோட நிலைப்பாடும் அதுதான். அதையும் மீறி ஆளுநர் சொல்வதற்கான காரணம் என்ன? வேற ஏதாவது உள்நோக்கம் இருக்கா? இல்ல, அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க. அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கு. இன்னைக்கு ஒன்றும் இல்லை, அசம்பிளி ரூல்ஸை அவங்களால எடிட் பண்ண முடியும். அவங்க அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரட்டும். இனிமே தமிழ் தாய் வாழ்த்து ஸ்டார்டிங்ல எண்டில் நேஷனல் ஆந்தம் அப்படின்னு ரூல்ஸ் அவங்க மாத்தட்டும். ரூல்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா இதான் ரூல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இன்னைக்கு ரூல் அப்படி கிடையாது சார். அதான் மரபா இருக்கு. அதுதான் மரபா இருக்கு. ஒரு கேள்வி அதான் மரபா இருக்கு. ஏற்கனவே 34 ஆண்டுகளா கிடையாது. ஆனா மரபுனா எத்தனை ஆண்டு காலம்? என்ன மரபு? நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. என்னன்னா நான் நீங்க சொல்றது தவறுன்னு சொல்றேன். 1991 அப்ப நேஷனல் ஆந்தமும் பாடணும், அன்னைக்கு தமிழ் தாய் வாழ்த்தும் பாடணும். இன்னைக்கு நம்ம பாட முடியாது அப்படின்னு சொல்லும்போது நான் யாரும் ஒரே ஒரு சொல்றேன். என்னன்னா மரபு அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்ற விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். நான் நேஷனல் ஆந்தம் பாடாதவங்க பேட்ரியாட் கிடையாது, நேஷனலிஸ்ட் கிடையாது அப்படின்ற இது விவாதத்துக்கே வரல. ஒன்னே ஒண்ணுதான், ஆளுநருக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. ஆளுநர் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாரு. ரிக்வெஸ்ட் வைக்கும்போது அந்த ரிக்வெஸ்ட்டை மறுக்கிறதுக்கான காரணம் என்ன? காரணம் 52 செகண்ட்ஸ்னால எங்களுக்கு டிலே ஆயிரும். 52 செகண்ட்ஸ்னால எங்களால எதுவுமே பண்ண முடியாது. அசம்பிளியே சம்பளிச்சு போயிடும். அசம்பிளியில் இது பண்ண தேவையில்லை. அசம்பிளியில் இதுக்கு முன்னாடி நாங்க தேசிய கீதம் பாடினது கிடையாது, நாங்க ஆரம்பத்தில் பாடினது கிடையாது. நீங்க கற்பனையான காரணம் சொல்லாதீங்க. அவங்க ஒரு காரணம் சொல்றாங்க. ஏற்கனவே மரபை பின்பற்ற போறோம், இப்ப மீற வேண்டிய அவசியம் என்ன கேக்குறாங்க. என்ன பண்ணாங்க? 94 முதல் முறை 34 வருடம் கடந்து வந்துட்டு சார். நாம இல்லனா அதுக்கு 34 வருஷம் அதுக்கு சரி அண்ணா ஒரு பார்லிமென்ட் கட்டனீங்க, அதுக்கு அப்புறம் நீங்க கண்டினியூ பாடவே இல்லன்றீங்க. 52க்கு பின்னாடி 2023 வரைக்கும் நாடாளுமன்ற பழைய நாடாளுமன்றத்துல இயங்கினீங்க. அது ஒரு மரபு. ஆனா அதை உடைச்சிட்டு புதுசாக நாடாளுமன்றத்துல வந்தீங்கல்ல. மன்னிக்கணுங்க, உடைக்கல. இன்னும் இருக்குங்க.
அதுல இருந்து வெளியில வந்திருக்கீங்க இல்ல, புதுசா ஒரு இதுக்கு போயிருக்கீங்க, புதிய நாடாளுமன்றத்துக்கு போயிருக்கீங்க. ஒண்ணும் இல்லங்க, உங்களோட ஸ்டேஜ் ஸ்டுடியோ எல்லாம் மாத்திக்கிட்டீங்களா, என்ன ஃபெசிலிட்டிஸ் தேவையோ அதை கொடுக்கணும். சரி, இது வந்து ஆக்சஸரி கிடையாது. நம்ம வந்து ஆக்சஸரியை பேசல, மன்னிக்கணுங்க, நம்ம ஆக்சஸரி பேசல, டெக்னாலஜி பேசல. அதுதான் இது உணர்வு, இது உணர்வு. உணர்வு வந்து தேவைக்கு ஏத்த மாதிரி மாற்றுகள் கிடையாது. ரவீந்திரன் குறுக்கிட ஒரே ஒரு கேள்விதான், சட்டமன்றத்துல பாடணும் அல்ல, ஆளுநர் சட்டமன்றத்துக்கு வரும்போது பாடணும்னு எங்கேயாவது இருக்கா? சொல்லுங்க அண்ணா, ரொம்ப சிம்பிள். ஆளுநர் கேக்குறாரு ஒரு ரிக்வெஸ்ட். நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க, உண்டா இல்லையா? 52 செகண்ட்ல என்ன 52 செகண்டோ 10 செகண்டோ அது சார், எங்க தமிழ் தாயை நாங்க முதல்ல பாடுவோம் சார். நாங்க தமிழ் தாயை தாண்டி இன்னொரு தாயை வாங்குறதுக்கு தயார். ரவீந்திரன், ஆளுநர் கேட்க உரிமை இருக்கு அப்படினா என்ன சொன்னாங்க கேட்டீங்களா? இல்ல என்ன சொன்னாங்க கேட்டீங்களா? ஒரே ஒரு நிமிஷம். நான் சொன்னது தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பாடிட்டு அதுக்கு அப்புறம் தேசிய கீதம் பாட. கடைசியா பாட முடியும். கடைசியா பாடுறாங்க. அண்ணா இப்பதான் சொன்னாங்க எங்க தமிழ் தாயை தவிர வேற யாரும் வணங்க நாங்க சொல்றது தமிழ் தாய்க்கு பிறகுதான் இன்னொரு தாயை தவிர எங்களுக்கு முதல் தாய் தமிழ் தாய் தான். அதை தாண்டி நீங்க எந்த தாய் அதோட கருத்து அது திணிக்கவே தேவையில்லை. நான் சொன்னது 52 செகண்ட்ஸ், அதுக்கு அப்புறமா முதல்ல பாட வேண்டியதுக்கு ரவீந்திரன் முதற்கட்ட கருத்து முடிச்சிட்டாங்க. ரவீந்திரன் இல்ல இல்ல, அவர் முதற்கட்ட கருத்தை முடிச்சிட்டோம். முதற்கட்ட கருத்தை முடிச்சிட்டோம். உங்களுக்கு பாலர் யாரு? பதவியே இல்ல சார், இன்னைக்கு இங்க இருப்பார், நாளைக்கு அவர் கேரளா போவார். அவர் ராமசாமி ஐயப்பன், ஆளுநருக்கு சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் தனிப்பட்ட முறையில் ஏதாவது இருக்கா? பேரவையில விதிகளை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் ஏதாவது இருக்கா? இல்ல மரபுகளை மாற்றி அமைக்கக்கூடிய தீர்மானம் ஏதாவது இருக்கா? ஆளுநருக்கு என்ன விதி இருக்கு? நான் எப்படின்னு சொல்றேன், ஒரே ஒரு நிமிஷம். பீஷ்ம நாராயண் சிங் மரபை மாற்றி அமைத்தார். 1991 வரைக்கும் இங்க தமிழ் தாய் வாழ்த்தும் பாடப்படவில்லை, தேசிய கீதம் பாடப்படவில்லை. மரபை மாற்றி அவர் அமைத்தார். அன்னைக்கு அந்த மரபை, இந்த தமிழ்நாட்டை விட்டு வெளியில இருந்து வந்த ஒரு ஆரியரின் மரபை நம்ம ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தோம். அன்னைக்கு முதலமைச்சராக இருந்தது ஆரியர். ஆரியர் மாற்றியதை இங்கே இருந்த ஆரியர் ஏற்றுக்கொண்டார். திராவிடன் ஏற்றுக்கொண்டானா? திராவிடர்கள் ஆரியனாக இதை செய்கிறீர்கள். ஒரே ஒரு நிமிஷம். இல்ல அன்னைக்கு வரைக்கும் திராவிடர்கள் அப்படின்னு இவங்க சொல்ற திராவிடர்கள் தமிழ் தாய் வாழ்த்த கூட நம்ம சட்டசபையில பாடல. அவர்கள் முதலமைச்சராக இருந்தாங்க, பாட வேண்டிய அவசியம் இல்ல. அவங்க பாடல, பாட வேண்டிய அவசியம் இல்ல. இன்னைக்கு மாற்ற வேண்டிய தேவை என்ன வந்திருக்குன்றது முக்கியமான கேள்வி. ஒரே ஒரு நிமிஷம். பாட வேண்டிய அவசியம் இல்ல. தேவை கேட்காதீங்க. அவங்க தமிழ் தாய் வாழ்த்து யாராவது பாடக்கூடாதுன்னு சொன்னா முதல் நபராக நான் எந்திரிச்சு நிப்பேன். தமிழ் தாய் வாழ்த்து பாட வேண்டிய அவசியம் இருக்கிறது, எல்லாரும் அந்த ரெஸ்பெக்ட கொடுக்கணும் அப்படின்ற. தேசிய கீதம் பாடக்கூடாதுன்னு யாரும் சொல்லலங்க. யாரு சொன்னாங்க? இல்ல அவங்க கேக்குற கேள்வி என்னன்னா, யாரு பாட வேண்டாம்னு சொன்னாங்க? ராமசாமி ஐயப்பன் தவறான கருத்தை சொல்லாதீங்க. ஒரே ஒரு நிமிஷம். இல்ல தவறு சொன்னீங்கல, நேஷனல் பிராட்காஸ்ட் அசோசியேஷன் நீங்க மெம்பர் இல்ல, அவரை ப்ரூவ் பண்ணுங்க. சரி, மன்னிக்கணும். I will seek for defamation against News 18 தமிழ். தேசிய கீதம் பாடக்கூடாதுன்னு யார் சொன்னது? தேசிய கீதம் பாடக்கூடாதுன்னு பேரவையில யார் தவறுன்னு சொன்னது? இதுதான் நான் அதுதான் சொல்றேன். தேசிய கீதம் பாடக்கூடாதுன்னு சொன்னா நீங்க சொன்னீங்க தவறுன்னு சொல்றீங்க. நேஷனல் ஆந்தமும் தமிழ் தாய் வாழ்த்தும் முதலாக 91ல பாடப்பட்டது. சரி, அதற்கு அப்புறம் அதை நீக்குறாங்க. அந்த நீக்குனது தவறுன்னு சொல்றேன் நான். சரி, திரு பாலச்சந்திரன் நீங்க சொல்லுங்க, குறுக்கிட்டீங்க. இல்ல இவரு திரு மெய்யப்பன் என்ன சொல்றாருன்னா, கவர்னர் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, அந்த ரிக்வெஸ்ட்டை ஏத்துக்கிட்டா தான் என்னன்னு கேட்கிறாரு. அது மூலம் அவரே என்ன சொல்றாருன்னா, கவர்னர் ரிக்வெஸ்ட் தான் பண்ண முடியும். கவர்னருக்கு ஏன்னா சட்டமன்றத்துடைய தலைவர் வந்து அவை தலைவர், அவர் தான் முடிவெடுப்பார். யார் வேணாலும் என்ன ரிக்வெஸ்ட் வேணாலும் பண்ணலாம். இப்ப ஆளுநர் மாளிகையில வந்து இப்படிப்பட்ட டின்னர் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி ஒருத்தர் விரும்பலாம். பட்வாரி வந்து இங்க ஆளுநர் மாளிகையில் இருந்தபோது அவர் வெஜிடேரியன் டின்னர் தான் கொடுப்பேன்னாரு. யாரும் அதை எதிர்த்து ஒன்றும் சொல்ல முடியல. ஏன்னா அவர் ஆளுநர், அவருடைய மாளிகை, அங்க அவர் என்ன சொல்றாரோ அதுதான் நடக்கும். இங்க சட்டமன்றத்தை பொறுத்த மட்டும் அவைத்தலைவர் சொல்றதுதான் இறுதி சட்டம், அவர் தான் இறுதி தீர்ப்பு கொடுப்பாரு. இவர் வந்து விரும்பினாருங்கிறதுக்காக அவர் ரிக்வெஸ்ட் தானே பண்ணாரு. ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னா, நாளைக்கு இது மாதிரி எத்தனையோ ரிக்வெஸ்ட் பண்ணலாமே. யாரும் அவங்கவுங்க ரிக்வெஸ்ட் எல்லாமே பண்ண முடியுமா? ஒவ்வொரு இடத்திற்கும் ஒருவர் பொறுப்பானவராக இருக்கிறார். அந்த பொறுப்பானவர் தான் இறுதி முடிவு எடுப்பாரு. நீங்க சொல்றீங்க, மெய்யப்பனே சொல்றாரு ரிக்வெஸ்ட் தான் பண்ணாருங்கிறாரு. சரி, ரிக்வெஸ்ட் பண்ணாரு, இட் வாஸ் ரிஜெக்டட். அதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய இஷ்யூ பண்ணிட்டு அங்க தப்பா ட்வீட் போட்டு இதெல்லாம் எதுக்கு பண்றாங்க? பாலச்சந்திரன் ஐயா ரொம்ப சரி, நான் வேற எதுவுமே சொல்ல. அது அது ஆளுநரோட ஆபீஸ்க்கு அது டிஸ்ரெஸ்பெக்ட், அது வந்து மதிப்பு குறைவு. அதற்கு அப்புறம் ஒரு 50 வருஷம் ஃபுல்லா இருக்க ராமசாமி ஐயா அடுத்த சுற்றுக்கு